ஓம் யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகடிதடீம் பத்மவத்ராஜதாட்சீம் கம்பீரா வர்த்தனாபிஸ்தனவர்ணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் திவ்யைர்கஜேந்திரைர்மணிகனகஜிதைஸ்நாபிதாகேமகும்பைः நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வ மாங்கல்யயுக்தா மகாலக்ஷ்மீ ச வித்மஹே விஷ்ணுபத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 6ஆம் நாள் 20/3/2026 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. பொதுவாகவே இந்த வெள்ளிக்கிழமை என்றதுமே நமது சைவ தமிழ் மக்களுடைய வாழ்விலே ஒரு புனிதமான நாள். அதிகாலையில் எழுந்து ஸ்நான அனுஷ்டானங்களை செய்து ஆலய வழிபாடுகளுக்கு செல்லுவது, அவ்வாறு அருகிலே ஆலயம் இல்லை என்றால் வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூவமுட்டி தீபங்களை ஏற்றி வைத்து மலர்கள் பறித்து பிரார்த்தனை செய்வது, இறை நாமாக்களை பாராயணம் செய்வது, சிவபுராணத்தை பாராயணம் செய்வது, இவை எல்லாமே ஒரு சிறப்பை தரக்கூடியது. ஆலயங்களில் நடைபெறுகின்ற பூஜைகள் அபிஷேகங்கள் ஆராதனைகளும் கலந்து கொள்வதோடு மாலை வேளையிலே கூட்டு பஜனைகள் கூட்டு பிரார்த்தனைகள் இந்த பாடசாலை மாணவ செல்வங்கள் அடியவர்கள் எல்லோருமாக சேர்ந்து இந்த சிவபுராணத்தை பாராயணம் செய்தாலே எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. மணிவாசக பெருமான் அழகாக சொன்னார், சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். இந்த சிவபுராணத்தை யார் யாரெல்லாம் தினந்தோறும் பாராயணம் செய்கிறார்களோ, எந்த வீட்டிலே சிவபுராணம் ஒலிக்கின்றதோ அந்த வீட்டிலே எந்த விதமான கஷ்டங்களும் வராமல் இருக்குமா. அவ்வளவு மகிமை அந்த சிவபுராணத்துக்கு உண்டு. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்று மணிவா சொல்லுவார். இந்த சிவபுராணத்தை ஓதுவதனாலே போன ஜென்மத்திலே செய்த பாவங்கள் கூட விலகக்கூடிய சக்தி இந்த சிவபுராணத்துக்கு இருக்கிறதாம். அவ்வாறு இந்த வெள்ளிக்கிழமையிலே சிவபுராணத்தை நாம் பாராயணம் செய்யலாம். தேவார திருமுறைகளை பாராயணம் செய்யலாம். லக்ஷ்மி ஸ்தோத்திரம், லக்ஷ்மி அஷ்டகம், லிங்க அஷ்டகம் எது எல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றையெல்லாம் பாராயணம் செய்து கொள்ளலாம். லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யக்கூடியவர்கள் பாராயணம் செய்யலாம். கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்கின்றவர்கள் பாராயணம் செய்யலாம். நமக்கு எவையெல்லாம் முடிகிறதோ அவற்றையெல்லாம் சில நிமிடங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி இறை சிந்தனையிலே இருந்து நாம் இந்த பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது அந்த தெய்வீக அருள் நமக்கு பூரணமாக கிடைக்கக்கூடியது. அவ்வாறு இந்த வெள்ளிக்கிழமையிலே வீட்டிலே வளவிலே துளசி மாடம் இருந்தால் அந்த துளசிக்கு மஞ்சள் தண்ணியிலே தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு அந்த துளசிக்கு தீபங்கள் ஏற்றி ஆராதனை செய்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுதும் லக்ஷ்மி கடாட்சம் நிறையக்கூடியதாக இருக்குமா. எந்த வீட்டிலே காலையிலே துப்புரவாக வீடுவாசலெல்லாம் மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி போடுகிறார்களோ அந்த வீட்டிலே மகாலட்சுமியானவள் வருவாளாம். அவ்வாறு இல்லாத வீடுகளிலே லக்ஷ்மியினுடைய அக்கா மூதேவி வந்து விடுவாள் வீட்டுக்குள்ளே. அதனால் நாம் இந்த வெள்ளிக்கிழமையிலே லக்ஷ்மி கடாட்சம் நிறைகின்ற வகையிலே வீடுவாசலெல்லாம் சாம்பிராணி தூபமிட்டு மஞ்சள் தண்ணி தெளித்து பிரார்த்தனை செய்து இறை வழிபாடு செய்து இறையருளை பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி
ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.